நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். தாளத்தோட பாட்டு முடிகிற வரைக்கும் தட்டணும். அதான் யாரும் இடையில விடப்படாது, ஆடிடப்படாது. கையை மட்டும் தட்டுங்க. ஐயா உன் கஷ்டம் எல்லாம் தீருது. ஐயா நல்லா நல்லா ஓடிவா ஐயா, நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. ஆடிவா ஐயா, நடமாடிவா ஐயா, ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா. ஓடிவா ஐயா, நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. ஆடிவா ஐயா, நடமாடிவா ஐயா, ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா. நல்லா கைதட்டுங்க. நாடி வந்தோர் குறை தீர்க்க ஓடிவா ஐயா, உன்னை தேடி வந்தோர் வினை தீர்க்க ஓடிவா ஐயா. பலங்கள் மாற்றிடவே ஓடிவா ஐயா, மனசஞ்சலங்கள் போக்கிடவே ஆடிவா ஐயா. பொல்லாத களிமாய்க்க ஓடிவா ஐயா, பொல்லான வைகுண்டமே ஓடிவா ஐயா. மண்ணான தீர்க்க ஓடிவா ஐயா, கண்ணான வைகுண்டமே ஆடிவா ஐயா. ஓடிவா ஐயா, நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. ஆடிவா ஐயா, நடமாடிவா ஐயா, ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா. தடுப்பா தடுப்பா, இந்த கஷ்டமெல்லாம் இன்றோடு ஒளிந்தது. இனி வருகின்ற காலமெல்லாம் வெற்றியே. மதல வரோம் வேண்டுகிறோம் மனவை பதினாத, மடி நிறைய தந்தருளும் மாயவனே ஐயா. மலையில்லா வாழ்வு தர வைகுண்டமே வாரும், கருணைவனம் தான் இறங்கி நம்முடனே பாரும். தேவாதி தேவனுக்கு மூத்தவர் ஐயா, நான் வார பாடுகிறோம் நாரணரே வாரோம். நாட்டுக்கு பெரியவரே நாரணரே ஐயா, பாட்டுக்கு தான் இறங்கி பதினோக்கி வாரும். ஓடிவா ஐயா, நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. ஆடிவா ஐயா, நடமாடிவா ஐயா, ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா. அம்மா நல்லா ஓடி. வேலையில்லா பிள்ளைகளின் வேதனையை தீரும், மாலை வரம் வேண்டுமோரை வாழ்வழிக்க வாரும். வினை தீர்ந்திடவே பெரியவரே வாரும், துள்ளி வரும் குதிரை ஏறி தூயவரே வாரும். உச்சி சடையுடனே ஓடி வாரும் ஐயா, பிச்சி துளசியோடு ஆடி வாரும் ஐயா. சீரகங்களை ஓட்ட வரும் ஐயா, பற்றி பிடித்திடுவோம் ஆடி வாரும் ஐயா. ஓடிவா ஐயா, நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. ஆடிவா ஐயா, நடமாடிவா ஐயா, ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா. மாரிமலை பொழிய வைக்க மாயவரே வாரும், மக்கள் பஞ்சம் திட்டிடவே மனதிறங்கி காரும். ஆடுமனை வீடு காட்ட மாதவரே வாரும், நாடு விட்டு நாடு போன நல்லவரே பாரும். அங்கார கொலைவரிகள் கூடி போச்சுதையா, அத்தனையும் அறுதறிய ஆண்டவனே வாரும். அடிகள் வருகிறேன்னு சொன்னவரே வாரும், அடிகள் பொங்கிடாமல் ஆதவனே பாரும். ஓடிவா ஐயா, நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா. ஆடிவா ஐயா, நடமாடிவா ஐயா, ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா. சாதி மத பேதத்தாலே சாகுதையா பூமி, நீதி கெட்ட உள்ளங்களை மாத்திடணும் சாமி. காசு பண போதையிலே கண்மயங்குதையா, காசு கரின்றி சிறவை கருவறுக்க வாரும். கொஞ்ச தீர குறுக்கள் பெருகி போச்சுதையா, நிவேத சான்றோரை காத்திடவே வாரும். கை சேர்த்து கும்பிடுவோம் கருணை உள்ள நாதா, கை சேர்த்து
ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா நல்லா கேக்குதா அப்ப கைய ஓங்கி தட்டுமா தங்குமணி தான் உள்ளங்க சாமியே நிர்வாரும் சிங்காசனம் தானமர சீக்கிரமே வாரும் தங்காத பரிகள் தந்த மாயவரே ஐயா ஓங்கார கரிகளிக்க ஓடி வாரும் ஐயா தங்க திருமுடியே தந்தவரே ஐயா எங்கள் குலம் தழைக்க வந்தவரே வாரும் சந்தன மேடையுண்டு சாமி தோப்பும் ஐயா தங்கடந்தி தருள சாமியே நீ வாரும் ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா நீ அடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா அடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா நல்லா நல்லா எல்லாரும் கையும் தலைக்கு மேல வரட்டு பாக்குறான் மேல 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 அப்படி 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 வெரி குட் ஆரோக்கியம் வாங்க வேகமா ஆனந்துக்கா வீடியோக்குள்ள எல்லாரும் வரணும் கைய மேல தூக்கமுங்க ஆளுதடா ஒரு பம்பரந்தா யாரும் உண்டோ மக்க பப்பு செடி குள்ளிருந்து மனம் இடித்து ஆடுதடா அந்த முச்சந்திக்குள் உள்ளிருந்து செம்பத்து மருகுதடா அது கொத்தினா திரும்பாதடா கேட்டுக்கோ பாம்பு விசா இந்த திருவிதாங்கூரை ஆண்டு கொண்டிருக்கிற மன்னனானவன் வெள்ளைக்காரனுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறான் கிழக்கிந்திய கம்பெனி வியாபாரத்துக்கு வந்துச்சு நாட்டை வசமா பிடிச்சிக்கிட்டான் அவ்வளவு வயலும் கப்பம் கட்ட வச்சுட்டான் இவன் என்னன்னா ஆடுறதுன்னு ஆடுறேன் ஆனா உனக்கு என்ன வேணுமோ அதை தாரேன் நம்ம ஆளை இப்படி எந்த புத்தி வந்துச்சோ அன்னையோட நம்ம கிட்ட தானே அதான் ஐயா நிறைய பேர் இப்படி தானே இருக்கேன் நம்ம கூடயே தான் இருப்பேன் ஆனா அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு நம்மளை போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத துரோகிகள் நிறைய பேர்கள் உலகத்திலே அழைந்து கொண்டு இருக்கிறார்கள் அன்று இந்த நாட்டை ஆண்டவனும் படுத்தான இருந்தான் வெள்ளைக்காரனுக்கு கப்பம் கட்டணும் அவனுக்கு பணம் கொடுக்கணும் அந்த பணத்துக்கு எங்க போவான் உழைக்கும் வர்க்கம் ஒரு சாதி ரெண்டு சாதி இல்லை 18 சாதி யாரெல்லாம் சாணான் இடையன் சாதி வணிகனுடன் நானாத காவேரி நல்ல தூளிக்கப்பட்ட ஊத்திரன் பிரம்மான் தோல்வாணியன் பறையன் மாலங்கீழன் கருமரவன் பரவன் விமான சூராணி வேகாண்டர் இடையர் கிளியரோடு சாதிவாதி வெட்டுகளோ உழைக்கிற மக்கள் சூத்திரனா இருக்கிற இந்த 18 சாதியும் பொது பாதையில போக மாட்டான் குழந்தை குளிக்க விட மாட்டான் பொது நிலத்துல தண்ணி எடுக்க விட மாட்டான் பெண்களை தோல்ச்சியை போட மாட்டான் ஆண்கள் முட்டில வெட்டி கட்டப்படாது கழுத்திலே தாலி போடக்கூடாது ஆமா தாலி போடணும்னா வரி கட்டணும் அதான் முடி நீளமா அந்த காலத்து பெண்களுக்கெல்லாம் தாராளமா வளர்ந்துரும் 6 அடி அவ 6 அடின்னா அதை விட மேலவா கூந்தல் வளர்ந்து ஐயா நீளமா கிடக்கும் அன்னைக்கு தெருவில் நடந்தா தூக்கவே வேண்டாம் அங்க வழக்கமாவே கிடையாது அப்படி இருந்துச்சு சேர்ந்தோம் அவன் நம்ம பாட்டி முப்பாட்டிக்கெல்லாம் பார்த்தா கொண்டெல்லாம் நீளமா இருக்கும் ஆனா அப்ப வளர்த்தன்னு வையேன் மன்னனுக்கு ஆள் ஓடி வருவான் அந்த மீட்டர் வச்சு அளந்துருவான் ஒரு அடிக்கு இத்தனை வராகம் கட்டுன்னு பணம் போடுறோம் வரி போட்டு ஆனா வளர்றதுக்கு வரி போட்டானே ஐயா இந்த கொடுமை எங்க போய் சொல்றது அன்னைக்கு பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள பட்டு சேலையை மாரோட போட்டு கச்சை கட்டுவான் அன்னைக்கு ஜாக்கெட் ரவுக்கெல்லாம் கிடையாது என்ன மிஷினே கிடையாது ஆனா ஏழை மக்கள் மேல ஆட போடக்கூடாதுன்னு தடுத்துட்டேன் ஐயா சொல்றார் பூமக்கள் நீதமுடலாம் போட்ட தோல் சேலை தன்னை போடான என்றித்தான் சரி ஐயா என் மக்கள் சான்றோர்கள் எடுத்த கூடம் ஏண்டி இறக்கந்தானே சனே ஐயா
பெண்கள் மேலாடையே அணியக்கூட வரம் இல்லை. ஆண்கள் முட்டிகளை வேட்டி கட்டப்படாது, தலையில தலப்பா கட்ட முடியாது. அதிலும் குறிப்பா பனையேறி வைத்த நம்முடைய பாட்ட முப்பாட்டனே பனை கேட்டு அடிச்சான் கனத்த கரு கண்டு கருப்பு கட்டி கெட்டடிப்பா நாடு வெட்டி ஓலை நாடும் கெட்டடிப்பா நாடுக்கு நம்பி வாய் கொண்டு கெட்டடிப்பா குணம் கட்ட சொல்லிடுவான் ஒலி கொடுக்காமல் களம்பெரிய சாணாரை கணக்கு அடித்தாரே ஐயோ சாணாரை மையம் அது கொள்ளாதே மாதே உன்னோடு உரைத்தார். அக்கா சாணான் சாணான் அன்று வாழ்நாள் வதைத்தானே வாழ்நாள் வதைத்தானே. இது ஏதோ நான் எழுதி பாடுறதில்ல, அகிலத்தட்டு வேதம் சொல்லுகிறது. அகிலத்தட்டு படி நம்முடைய முப்பாட்டன்லாம் எப்படி கஷ்டப்படுத்துறாங்க. இந்த உலகத்துக்குள்ளேயே கற்பகத்தரு பனைமரம் மட்டும்தான். அதுதான் அடி முதல் நுனி வரைக்கும் மக்களுக்காக தன்னையே தியாகம் பண்ற ஒரே மரம் பனைமரம். அதனால்தான் கல்யாண வீட்டில் கால் காட்டுறதுக்கு பனங்கட்டையை வச்சு கால் காட்டுறது. ஏன் இந்த மனிதன் இப்படி இருக்கணும்? இந்த உலகத்துல தண்ணீர் வளம் நிறைய இருக்கிறது என்றால் அங்கே பனைமரம் தழைத்து வளரும். இன்னைக்கு வர்ற வழியிலெல்லாம் பனைமரம் எல்லாம் பட்டு போய் நிற்குது. ஏன் தண்ணியை காணல? எங்க போச்சு தண்ணி? பூமிக்குள்ள இல்ல. பூமிக்குள்ள ஏன் தண்ணி வரல? வர்ற தண்ணியெல்லாம் எங்க போச்சுன்னா பூமியை ஒரு பக்கம் மணல் அள்ளி கொள்ளையடிக்கிறான், ஒரு பக்கம் பாறையை ஒட்டி கொள்ளையடிக்கிறான், அங்கங்க குண்டு குண்டா போய்கிட்டு இருக்குது. இது வேற இல்ல. நம்ம எல்லாம் இனி முன்னால மண்ணு தெருல நடப்போம், இப்ப மண்ணு தெருல நடப்போமா? காங்கிரீட் போடணும். அதான் பஞ்சாயத்து தலைவரை ஜோலியா முடிச்சு போடுவான். தெருவுக்கு காங்கிரீட் போடும், தெருவுக்கு காங்கிரீட், வீட்டுல காங்கிரீட், தெருவில் காங்கிரீட். மழை பெஞ்ச தண்ணி எங்க போகும்? எங்க போகும்? அதான் ஆத்துல போகும், அதான் கடலுக்கு போகும். பூமிக்குள்ள போனா தானே தண்ணி வரும். முன்னால நம்ம எல்லாம் குளத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலே வாய்க்கால தண்ணி குடிச்சோம். வயல்ல வேலை செஞ்சோமா, அப்ப அங்கிட்டு வாய்க்கால தண்ணி போகுமா? கெட்டிச்சோரை முக்கிக்கிட்டு அதுலயே தண்ணியை கோரி குடிச்சு போனோம். அன்னைக்கு ஒரு நோயும் வரல. குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தெளிஞ்ச தண்ணியை கோரி குடிச்சா அன்னைக்கு நோய் வரல. ஏன்னா அன்னைக்கு சுத்தமா இருந்து. ஐயா வைகுண்டம் சொன்னாரு, அஞ்சு வீடு அழியுதடா என்ன செய்வேன் பஞ்சவர்ண மேடைகளும் அள்ளி வாசல் அழியுதடா. மக்க நாகரிக போதையாரே நாடுதடு மாறுதடா. அன்னைக்கு அப்படி இருந்து இப்ப தண்ணி தனியா இருக்கா? நம்ம எல்லாம் குளத்துல குடிச்சோம், ஆத்துல குடிச்சோம். ஆமா, இப்போ அப்புறம் அடிப்பு போட்டான். ஒரு ஊர்ல ஒரு தெருவுல ஒரு பைப்பு போட்டான். ஆமா ஆமா, அதுவும் புருஷன் அடிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துச்சு. ஓய் தண்ணி அடிச்சுட்டு வரணும், அவன் குடத்தை வச்சு தண்ணி அடிச்சுக்கிட்டே வந்துட்டான். அதான் அப்புறம் பார்த்தா இந்த தண்ணி இல்லவே இந்த தண்ணின்னா அதுக்கப்புறம் அடி பைப்பு போச்சு. இப்போ பஞ்சாயத்துல பைப்பு வச்சா தண்ணி எங்க வரணும் தெரியுமா? வீட்டுக்குள்ளே வரணும். பெட்ரூமில் ஒரு பைப்பு, பாத்ரூமில் ஒரு பைப்பு, டாய்லெட்டில் 3 பைப்பு திறந்தா தண்ணி வரணும். அதுலேயும் நம்ம வீட்டு பொம்பளைய இப்போ கேட்குறா, இந்த ஹோட்டலுக்கு போனமே, ஆமாம் இப்படி கை நீட்டணுன்னு தண்ணி வந்தே, அப்படி அந்த மாதிரி வைக்கப்படா என்ன திருக்கிறதுக்கு வலி. இப்போ நிலைமை எங்கே போகுது பாருங்க. கையை காட்டுனா தண்ணி வரணும். இப்போ தெரியுதா? நாகரிக போதையாலே ஆடுதடு மாறுதடா. ஹலோ ஹலோ ஹலோ. ஆறுமுகபுரம் ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் கொடைவிழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமது கோயில் கொடைவிழாவை முன்னிட்டு திரு ஐயா சிவச்சந்திரன் அவர்களே உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். தமிழ்நாடு வணிகர் சங்க தலைவர் திரு ரே காமராஜ் நாடார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை உற்சாகப்படுத்துமாறு உங்களிடத்திலே பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
ரே காமராஜ் அவர்களுக்கு ஐயா சிவச்சந்திரன் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது நாடார் சங்க செயலாளர் திரு செல்வகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இப்போது அவர்களுக்கு ராஜா ராம்சங்கர் அவர்கள் மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். இப்பொழுது ஐயா சிவச்சந்திரன் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். எங்களுக்காக இங்கு வந்து உதவியதற்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு விபி செல்வராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். விபி செல்வராஜ் அவர்களுக்கு ஐயா சிவச்சந்திரன் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பந்தல் நமது முத்தாரம்மன் திருக்கோவில் கொடைக்கான பந்தல் அன்பளிப்பு NRS செல்வராஜ் அவர்கள் அவர்களுக்கு ஆறுமுகபுரம் ஊர் பொதுமக்கள் சார்பாக எங்களுடைய கொடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஊர் பொதுமக்கள் கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது விபி செல்வராஜ் அவர்களுக்கு திரு கே முருகன் அவர்கள் மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். தமிழ்நாடு வணிகர் சங்கம் தலைவர் சார்பாக திரு ரே காமராஜ் நாடார் அவர்கள் ஐயா சிவச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். ஊர் பொதுமக்கள் உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது ஆறுமுகபுரம் ஊர் தலைவர் ராஜா அவர்களுக்கு வணிகர் சங்க தலைவர் ரே காமராஜ் நாடார் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அவர்களை உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திரு செல்வகுமார் நாடார் அவர்கள் ஐயா சிவச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அவர்களை உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். காயல்பட்டினம் வியாபாரி சங்க தலைவர் குருசாமி அவர்கள் ஐயா சிவச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அவர்களை உற்சாகப்படுத்துமாறு ஊர் பொதுமக்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வழங்கிய திரு ராஜா ராம்சங்கர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு ரே காமராஜ் நாடார் அவர்கள் விருதை வழங்குவார்கள். ஐயா சிவச்சந்திரன் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். திரு அனைவரும் கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது நமது கோயிலுக்கு வில்லுப்பாட்டு அன்பளிப்பு திரு கே முருகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு வி கனகராஜ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வில்லுப்பாட்டு அன்பளிப்பு திரு கே முருகன் அவர்களுக்கு ஐயா சிவச்சந்திரன் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். கேடயத்தை திரு ரே காமராஜ் நாடார் அவர்கள் வழங்குவார்கள். அடுத்த வி கனகராஜ் அவர்கள் ரேடியோ செட் அன்பளிப்பு ஏ கோபி அவர்கள்
மேலும் அன்பளிப்பு திரு கே தாமோதரன் அவர்கள், அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். பந்தல் அன்பளிப்பு NRS செல்வராஜ் அவர்கள். தேங்காய் பழம் அன்பளிப்பு டி சதீஷ்குமார் அவர்கள். திரு டி சதீஷ்குமார் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நேரம் மிகவும் குறைவாக இருப்பதால் உடனடியாக அனைவரும் கோயிலுக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திரு டி தர்மராஜ் அவர்கள் இந்த கேடயத்தையும் சால்வையும் பெற்றுக்கொள்வார்கள். அவர்களை ஆரவாரப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திரு NST ஜெயக்குமார் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக நமது வேலைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திரு NST ஜெயக்குமார் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். ஊர் பொதுமக்கள் அனைவரும் கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாடார் வியாபார சங்க செயலாளர் திரு செல்வகுமார் நாடார் அவர்கள் திரு NST ஜெயக்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். கேடயத்தை காமராஜ் நாடார் அவர்கள் வழங்குகிறார். அவர்களுக்கு இந்த இடத்துல எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தது பூவகை அன்பளிப்பு ஆர் சத்யசீலன் அவர்கள், எஸ் ஜெயக்குட்டி அவர்கள் இருவரும் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஆர் சத்யசீலன் அவர்கள், எஸ் ஜெயக்குட்டி அவர்கள் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு ஜெயக்குட்டி அவர்களுக்கு நாடார் வியாபார சங்க செயலாளர் தலவாய்புரம் ஊர் தலைவர் திரு செல்வகுமார் நாடார் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். கேடயத்தை திரு காமராஜ் நாடார் அவர்கள் வழங்குகிறார். அவர்களுக்கு இந்த இடத்திலே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கு அடுத்ததாக திரு சீலன் அவர்கள் இங்கிருந்தாலும் உடனடியாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அக்னி சட்டி பாத்திர வகை இதர சாமான்கள் அன்பளிப்பு ஆர் திவ்யா ஆர் சுந்தர்சி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். திரு செல்வகுமார் நாடார் அவர்கள் சுந்தர்சி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். காமராஜ் நாடார் அவர்கள் கேடயம் வழங்குகிறார்கள். அவர்களுக்கு இந்த இடத்துல எங்களுடைய மனமார்ந்த நன்றினை தெரிவித்து அடுத்தது பெயிண்டிங் அன்பளிப்பு டி கோபால் நாடார், எஸ் வனராஜ் அவர்கள். டி கோபால் நாடார், எஸ் வனராஜ் அவர்கள். வாழை அன்பளிப்பு கே முத்துராஜ், எம் சக்திகுமார் அவர்கள். பூஜை சாமான் வகை எம் சரவணமுத்து, எஸ் ராதா அவர்கள். எஸ் ராதா அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக நமது மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். எஸ் ராதா அவர்கள் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு ஐயா சிவச்சந்திரன் அவர்கள் ராதா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். ஆறுமுகபுரம் ஊரின் சிறந்த அமைப்பாளர் திரு டி ராஜ் அவர்களே மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களை ஆரவாரப்படுத்துமாறு ஊர் பொதுமக்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திரு செல்வகுமார் நாடார் அவர்கள் திரு டி ராஜ் நாடார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். திரு காமராஜ் நாடார் அவர்கள் கேடையும் வழங்கி அவர்களை கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக அன்னதான அன்பளிப்பு ஏ வெங்கடேஷ் அவர்கள், பி பேச்சியம்மாள், ஏ வெங்கடேஷ் பி பேச்சியம்மாள் அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக ஆர் பாலன், பி மகாலட்சுமி அவர்கள். ஆர் பாலன் அவர்கள் உடனடியாக நமது மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கு அடுத்ததாக கே ஜெயசீலன்,
ஜே கவிதா, ஜெயசீலன் ஜே கவிதா அவர்கள் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஜெயசீலன், கவிதா எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திரு பி பாலன் அவர்களுக்கு ரே காமராஜ் நாடார் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். கே ஜெயசீலன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக டி கோபால் நாடார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திரு ஜெயசீலன் கவிதா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திரு ஜெயசீலன் அவர்களுக்கு ரே காமராஜ் நாடார் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக திரு செல்வகுமார் நாடார் அவர்கள் திருமதி கவிதா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஆர் தோத்தர்லிங்கம் நாடார், டி இந்திரா அம்மாள், ஆர் தோத்தர்லிங்கம் நாடார் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆர் தோத்தர்லிங்கம் நாடார். அதற்கு அடுத்தபடியாக என்எஸ்டி ஜெயக்குமார் நாடார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக பிச்சையா பிள்ளை பி கஸ்தூரி அவர்கள், கே எஸ் கண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தோத்தர்லிங்கம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். முன்னாள் ஊர் தலைவர் திரு எஸ் கனகராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு எஸ் கனகராஜ் நாடார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு தோத்தர்லிங்க நாடார் அவர்களுக்கு நாடார் சங்க தலைவர் ரே காமராஜ் நாடார் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். திரு எஸ் கனகராஜ் நாடார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த எம் ரவிக்குமார் கே முத்துராஜ் குடும்பத்தார். திரு டி ரமேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ரவி அவர்களுக்கு சார்பாக திரு டி ரமேஷ் அவர்களுக்கு திரு ரே காமராஜ் நாடார் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அனைவரும் ஆரவாரப்படுத்தி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சிறப்பு விருந்தினர் ராகவலிங்கம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினர் ராகவலிங்கம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஐயா சிவச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தாமோதரலிங்கம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தாமோதரலிங்கம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஐயா சிவச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். ஐயா சிவச்சந்திரன் அவர்களுக்கு மாலை அனுபவிப்பார். அனைவரும் உடனடியாக வந்து அவர்களுக்கு மாலை அணிவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திரு ஏ வெங்கடேஷ் அவர்கள் இப்பொழுது அவருக்கு மாலை அணிவிக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக பி பாலன் அவர்கள் இப்போது மாலை அணிவிப்பார்.
அதற்கு அடுத்தபடியாக மோகன் அவர்கள் இப்பொழுது மாலை அணிவிக்கிறார். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். டி ரமேஷ் அவர்கள் இப்பொழுது மாலை அணிவிப்பார். ஜெகநாத் அவர்கள் இப்பொழுது மாலை அணிவிப்பார். ஊர் மக்கள் அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது டி தர்மராஜ் அவர்கள் மாலை அணிவிப்பார். திரு சத்யபிரகாஷ் அவர்கள் இப்பொழுது ஐயா சிவச்சந்திரன் அவர்களுக்கு மாலை அணிவிப்பார். நமக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்த திரு காமராஜ் நாடார் அவர்களுக்கும் திரு செல்வகுமார் நாடார் அவர்களுக்கும் ஊர் பொதுமக்கள் சார்பாக எங்களுடைய கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் கோயில் கொடை என்று நீங்கள் எங்களுக்கு தவறாமல் வருகை புரிந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். ஹலோ. நான் பெரிதென்று இருவாதே, அண்ணின பேரை அகலனி தள்ளாதே. ஐயாவுடைய வாக்கு. அந்த வாக்கு தத்துவத்தின்படி தன்னை சார்ந்த மக்களுக்கு நன்றி உபகாரம் செய்வதற்காகவே தமிழ்நாடு வணிகர் சங்க தலைவராக இந்த அற்புதமான அவைக்கு வந்திருக்கிற காமராஜை அவளுக்கு எல்லோரும் கைதட்டி வாழ்த்து சொல்லுங்கள் மக்களை. அவர் லட்சிய பயணியிலே தொடரட்டும். அவருடைய லட்சிய பயணம் வெற்றி கிட்டட்டும். மதங்களின் அடிப்படையிலே வைத்திருக்கிற மா கொடூர்கள் மத்தியிலே புனிதமாக இறங்கி இருக்கிற இந்த அற்புதமான தெய்வீக மனிதர் சாதாரண பேரல்ல. பொதுவாகவே காமராஜ் என்று பெயர் எடுத்தாலே அது மக்கள் மத்தியிலே பிரபலமாக வரக்கூடிய பெயர் தான். காரணம், பெருந்தலைவர், தன்னிகரில்லாத தலைவர், தன்னலமற்ற தலைவர் இந்த காமராஜ் ஐயா அவர்கள் வருங்காலத்திலே ஒரு பெரிய சாதனை நிகழ்த்த இருக்கிறார்கள் என்பது ஐயா தந்த வாக்கு. சிறப்படைவீர்கள், அதில் மாற்றமே கிடையாது. நன்றாக கைதட்டி வாழ்த்து சொல்லுங்க மக்களே. இது எந்த நிலையிலும் பொய்யாக போகாது. தமிழ்நாடு வணிகர் சங்க தலைவர் இன்று தூத்துக்குடியாக இருக்கிறது. இனி மாநிலத்தின் தலைவராக ஐயா அவர்கள் பணியேற்று வருகிறார்கள். அந்த சிறப்பு கூடிய காலத்திலே நடக்க இருக்கிறது என்பதை சொல்லி இங்கே வந்திருக்கிற நாடார் சங்க தலைவர் ஐயா செல்வகுமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இந்த பெயரும் பிடிச்சு போச்சு. அவர் எடுத்திருக்கிற குறிக்கோளும் பிடித்திருக்கிறது. என்றைக்கும் தனக்காக, தன் மக்களுக்காக, தன்னை சார்ந்தவர்களுக்காக போராடுபவனே வெற்றி என்ற இலக்கை அடைய முடியும். அதிலே மாற்றமே கிடையாது. அதை காமராஜ் அவர்கள் அந்த இலக்கை தொடை பெருசாக தன்னுடைய பணியை தொண்டாற்றப் போகிறார்கள் என்பதை இவ்விடத்திலே முத்தாரம்மனுடைய ஆசியோடு சொல்லுகிறேன். வாழுவீர், வாழுவீர், தாழ்வில்லாமல் சிறப்புகளோடு. நன்றாக கைதட்டுங்கள் மக்களே. சன்னதியை சுற்றி
நல்லா கை தட்டுமே, கொஞ்சம் டிலே வைங்க. பாடு நல்லா நல்லா கை தட்டுங்க. இடையில யாரும் போகக்கூடாது. மணி ரொம்ப ஆயிடும் ஜெயில. இன்னும் 1 மணி நேரம் இருக்குல்ல, கொஞ்சம் உட்கார்ந்து கேளுங்க. அதில் ஒரு பலன் இல்லை. ஏன் இருந்ததெல்லாம் சொல்கிறேன்னா, நாம் பட்ட கஷ்டம் அந்த காலத்தில் இப்படி கொடுமைப்படுத்தின நேரத்தில் நாராயணன் அவங்ககிட்ட போய் புத்தியை சொல்கிறார். அன்னைக்கெல்லாம் புத்தி சொல்லுவார், இப்பவும் சொல்லுவார். ஆனால் நம்ம கேட்குறோமே, புத்தியினால் கெட்டவரே மதி தேடுங்கப்போ. மக்க ஒரு காதில் தானும் வாங்கி காதில் வெட்டிகளோ. ரோட்டில் போனால் இப்படி தான் போகணும்னு ஒரு விதிமுறை இருக்கு. பைக்கில் போனால் இப்படி தான் போகணும்னு ஒரு சட்டங்கள் இருக்கு. ஆனால் நம்ம ஐயா அதெல்லாம் மதிக்கிறானா? அது இப்போ ஒரு பைக் வந்திருக்கு, பின்னால் வாப்பழம் தான் பைக் மாதிரி. அதுக்கு சீட்டே கிடையாது. பின்னால் இப்படி வாயை பழந்துக்கிட்டு இருக்கும். பின்னால் பழந்தா அது வேற மாதிரி. ஆனால் அந்த மாதிரி பைக்கில் தான் இப்போ பையன்மார் போகிறான். ஏன்னா அதில் பின்னால் சீட்டே கிடையாது. அதில் யாராவது ஏறினான்னு வை, ஓட்டுறவன் முதுகில் குப்புற கிடக்கணும். அதனால பயலும் முழுக்க அதை தான் வாங்குறான். யாராவது லிஃப்ட் கட்டி ஏதாவது பொம்பளை பிள்ளை ஏறிட்டுன்னு வை, அவ்வளவுதான், குப்புறம் மேலே தான் கிடக்கணும். என்ன செய்யறது? வாழ்க்கை இப்படி போகுது. ஆனால் பைக்கில் மதுவா போவானா, 100ல் போவான், 108ல் வருவான். காலம் இப்படியே போயிட்டு இருக்கு. அதான் ஐயா சொன்னார், புத்தியினால் கெட்டவரே ஒரு காதில் தானும் வாங்கி மன்னன் திருவனந்தபுரத்தில் நாராயணன் இப்படி படுத்திருக்கார். நீங்க போய் பாருங்க, தெரியும். அனந்த பத்மநாபம் அவர் போய் அவங்கள்ட்ட புத்தி சொன்னார். என் பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாதடா, என் பிள்ளைகளை துன்பப்படுத்தாதடா. என்ன சொல்லுகின்றாய்? அவர்களை வாட்டி வடித்து வாங்கக்கூடிய வரிப்பணத்தில் தானே உனக்கு 6 கால பூஜைகள் செய்கின்றேன். 6 கால பூஜை வேண்டும் என்று நான் உன்னிடம் கேட்டேனா? அப்படி என்றால் இதுவரைக்கும் நான் தந்து ஒன்று நாவிலே வைக்கவில்லையா? நீ படைத்தாய் பிராமண நம்பூர்களுக்கு, எனக்காடா கொடுத்தாய்? என்ன சொல்லிவிட்டாய்? இதுவரைக்கும் நான் தந்த ஒன்று நாவிலே வைக்கவில்லை என்றால் இனியும் ஒரு கணம் இருக்க வேண்டாம். எங்கே போடா போடா. சாமி சாத்தா வந்தா கொடை நடத்தினா, திருவிழா வச்சோம், மேளம் வச்சோம், கச்சேரி வச்சோம், எல்லாம் வச்சோம். போகும்போது கல் தட்டிட்டு காலில் உடனே சொல்லுவான், இந்த சாமிக்கு கொடை கொடுத்ததுக்கு. ஏன்னா கல்லை கட்டி தட்டுற, நீ கீழே பார்த்து நடந்தா தட்டி இருக்காது இல்லை. அப்ப அதுக்கும் கூட கடவுளை குறை சொல்லுவான். இந்த நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. ஆண்டன் சொல்றார், நான் என்னையா வாடா போடுறேன்னு ஏசுறே, புத்தி கேட்கலையே. அன்னைக்கு சொல்ற வார்த்தை தான், போரே நான் உன்னுடைய மாறே நான் உன்னை எளிய சான் எனவே என்ன வைத்து நடியாக பேசி நகையாயோ எளியோர் வலியோ நீ அறிய தருமோ நீ நிலத்திலே நடத்தி தேவரியை கொண்டு பேருறோ அத்தனையோ நாடாழ்வார் தனக்கு நான் தான் சூட்டி. சங்கு மணி முழங்கு சர்வமா இருக்கிற இறைவன் அவங்கிட்ட சொல்றார், போறேன் நான் உன்னுடைய திருவனந்தபுரத்தை விட்டு, ஆனால் வருவேன் உன்னை வதைக்க ஒரு கோலமிட்டு என்று சொன்ன இறைவன் தான் 1008 மாசியில அலையாடும் திருச்செந்தூர் கடலுக்குள் உதயமாகி வந்தார். யாருடைய உடலுக்குள்ளும் வரவில்லை, எவனுக்கும் மகனாக பறக்கவில்லை. அவனுக்கு இவனுக்கு மகனா பிறந்த ஒரு பொய்யான வரலாறு இந்த பூமியிலே பரவி கொண்டிருக்கிறது. அது எடுத்து வைத்த கதையை தவிர அகிலத்தட்டு வேதன்படி நாராயணன் திருச்செந்தூர் கடலுக்குள்ளே இருந்து உதயமாகி வந்தார் என்பதுதான் உண்மை. அந்த இறைவன் அற்புதம் நிறைந்தவன், சாதாரண இறைவன் அல்ல.